கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த 2026 புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கப் போகுது. அதற்கான ஒரு பாதையை அமைத்து கொடுக்க நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்களில் வருட கிரகங்களான மிக அற்புதமான சுப கிரகமான குரு பகவானுடைய குரு பயிற்சி இந்த வருடம் இருக்க போகுது. இந்த 2026 துவக்கத்திலே பார்த்திங்கன்னா ராஜ கிரகங்களின் இணைவு, சூரியன், செவ்வாய், புதன் போன்ற கிரகங்களின் இணைவோடு தான் இந்த வருடம் ஆரம்பிக்க போகுது. இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் 2026 ஆரம்பத்திலிருந்து மிதுன ராசியில் இருப்பார். மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அடுத்து ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்குள்ளே குரு பயிற்சி நடக்குது. அப்போ குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசிக்குள்ளே நுழைகிறார். அதற்கு பிறகு திரும்பவும் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே எங்கே போகிறார்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். இந்த வருடத்தை இந்த 2026 நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே 2 பகுதிகளாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நம்முடைய சுப கிரகமான நம்முடைய குரு பகவானுக்கு இருக்கிறது. அப்போ பொருளாதாரம் ஒரு பக்கம் ஒரு 6 மாதம் கிடைக்குன்னு நினைக்கிற நம்முடைய ராசி நேயர்கள் இந்த ஒரு 6 மாதம் சந்தோஷம் அதிகமாக நிலச்சிருக்கு அப்படிங்கிற தன்மையில் வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதற்கான வாய்ப்பை யார் கொடுக்க போகிறான்னா நம்முடைய குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த 2026 கரெக்டாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நம்மளுடைய நிழல் கிரகமான ராகு கேது என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான்கள், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சி ஆர போகிறாங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே அந்த 5ஆம் தேதி தான் அந்த பயிற்சி நடக்கு. அதற்கு முன்னாடி அவர்கள் அதே இடத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள். எப்பொழுதுமே வருட கிரகமான நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி பெற்று மீன ராசியிலே பயணிப்பார். மற்ற கிரகங்கள் எப்பொழுதும் போல் 45 நாட்களுக்கு ஒருக்க, அதே போல் சூரியன் மாதத்துக்கு ஒருக்க, சந்திர பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளைக்கு ஒரு முறை அவருடைய பயணத்தை மேற்கொள்வார் என்பது கணக்கு. இந்த வருடத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல், மீண்டும் சொல்கிறேன், குரு பகவான் கையில் தான் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வருடத்தில் பொது பலன்கள் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பொது பலன்கள் என்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும்போது, ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது, பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது, ரொம்ப பின்தங்கிய நாடுகள் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டோம், பொருளாதாரமே என் கையில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல, அன்றைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது, எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கிட்ட இருக்குது, எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா, யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ, சிறு குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாது, நம்ம குடும்பப்படுத்துறது, நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவா போகுது, இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா, காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை, தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த 2026 பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த 2026 அப்புறம் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த 2026 கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள், சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு. கலைத்துறையை சார்ந்த நபர்
நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு, அவருடைய சொல்வாக்கு, அவருடைய ஓட்டு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரக ரீதியாக அறிந்த உண்மை. அதே போல் இந்த 2026 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும். நான் தான், என்னால் தான் முடியும், நான் தனித்து தான் நிற்பேன், என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு வந்து கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும். இது வந்து பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 எல்லா ராசி 12 ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க. ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் 2 வரையும் மற்ற ஒரு 6 ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. பங்கு சந்தை நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு. தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போப்பாங்க. தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் இப்போயும் இருக்குது. அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது. அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும். ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசை வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும். ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க, தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க, வெற்றியாளர்களாக உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது வந்து பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள். இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம், அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்க போகுது. உங்கள்கிட்ட இருந்தால் எல்லா கிரகமும் நகர போகிறாங்க, உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்களை செய்து கொடுக்க போகிறாங்க. ரொம்ப அதிகமாக மிகப்பெரிய போராட்டங்களை கடந்த ஒரு 2 வருட காலமாக நீங்கள் சந்திச்சுக்கிருக்கீங்க. அந்த போராட்டம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கான ஒரு சரியான பாதையை நீங்கள் அமைத்துக்கொள்ள அதற்கான ஒரு வழிமுறைகளை கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். வேலை இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? எப்படித்தான் வேலை கிடைக்கும், அது பிடிச்ச வேலை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக உங்களுடைய மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கப் போகிறது. அதே போல் மனசில் ரொம்ப மன அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, எல்லாருக்கும் உதவி செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான விஷயத்தை நானே செய்ய முடியாமல் தவிக்கிறேன் அப்படின்னு வருத்தப்படுற மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிற நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் இனிமே உங்களுக்காக, உங்களுடைய செயல்பாடுக்காக, உங்களுடைய குடும்ப நலனுக்காக செயல்பட போகிறீங்க அப்படிங்கிறத உறுதியாக மனதார எடுத்துக்கோங்க. கவலைப்படவே தேவையில்லை. நல்ல அற்புதமான வருடம். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை வாங்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், தங்க நகைகள் வாங்கலாம். இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, செயல்பாடுகள் கிரகங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுக்குது. நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பும் மரியாதையும் அற்புதமாக கிடைக்க போகுது. உங்களை இத்தனை நாட்களாக கண்டுக்கிறவே இல்லை, உங்கள் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கூடவே இருக்க தோழிகளாக இருந்தாலும் சரி, உங்களை கண்டுக்கிறவே இல்லை, உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க.
நீங்கள் ரொம்ப தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன பண்ணே தெரியல சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கு, நம்மளோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டப்படுறீங்க. அது நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம இந்த கடந்த 2024 எண்டுலேருந்து 25 எண்டுக்குள்ளே தனுசு ராசி பெண்கள் நம்மளோட ஜாதகம் பார்த்த சகோதரிகள் ரொம்ப ரொம்ப அதிகமானவை. அவங்க ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குங்க. வாழ்க்கையில் ஏதோ நான் மட்டும் தனிச்சு விட்ட மாதிரி இருக்கேன், ஆனால் எல்லாரையும் நான் தான் வளர்த்து விட்டேன், என்னுடைய உதவிகள் அவங்க ரொம்ப பயன்படுத்திக்கிட்டாங்க, ஆனால் என்னை இப்போ கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டேங்காங்க, அதனால் நான் மன அழுத்தத்தில் இருக்கேன் அப்படிலாம் நிறைய பேர் பேசியிருக்கீங்க. அப்போ இதுக்கு ஒரு சரியான தீர்வு வேணும்னு நீங்கள் கேட்டதுக்கான ஒரு வாய்ப்பு தான் கிரகங்கள் இப்போ கொடுக்குற ஒரு அற்புதமான பொக்கிஷம். மன அழுத்தம், தனிமை ரெண்டுமே காலியாகிட்டு உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு பெட்டகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தரப்போகுது. கிட்டத்தட்ட ஆரம்பம் முதல் மாற்றங்கள் என்ன மாற்றங்கள்னால் 2026 ஜனவரி முதல் ஜூன் வரையும் உங்களுடைய தனிமை, உங்களுடைய வெறுப்பு, உங்களுடைய கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாரோடையும் ஒற்றுமையாக நீங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ, யார் கூட சந்தோஷமாக ஒரு அன்போடு பாசத்தோடு இருக்குன்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்க கூட உறுதியாக உங்களோட பயணம் தொடரும். அப்போ ஜூன் மாதத்துக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னா, நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் உறுதியாக பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க. யார் யாரெல்லாம் தனுசு ராசியில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பேங்க் டிபார்ட்மெண்ட், அதே போல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அதே போல் பார்த்திங்கன்னா ஆடிட்டர் என்ற கணிதம் கணக்கு முறைகளில் ஒரு பட்டையை கிளப்புறீங்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கண்ட்ரோல் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, நீங்கள் தான் ஒரு ஹெச்ஆராவோ நீங்கள் தான் ஒரு நிர்வாக பொறுப்பாளராகவோ இருக்கீங்கன்னா உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய செயல்பாடை பார்த்து உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க, உங்களுக்கான அங்கீகாரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை சந்திக்க போகிறீங்க. அதுவும் இந்த வட்டம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பர் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய படிப்பில் ஒரு திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வர போகிறீங்க. அப்படியே படித்தது எல்லாமே இந்த எந்திரன் ரஜினி மாதிரி தான். சூப்பர் ஸ்டார் எப்படி அப்படி புக்கை இப்படி சடன்னு படிச்சுட்டு அப்படியே போய் அப்சர்வ் பண்ணி எழுதுவாரோ அதே மாதிரி தான் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்க போகிறாங்க நம்மளுடைய மாணவ செல்வங்கள். அப்படியே பட்டையை கிளப்ப போகிறீங்க. முதல் மதிப்பெண் மிகப்பெரிய அதிகமான ஸ்கோர் என்று வாங்கக்கூடிய நபர்களில் நம்முடைய தனுசு ராசி அன்பு மாணவ செல்வங்கள் உறுதியாக வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இவ்வளோ மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஒரு சில விஷயங்களில் கவனமாக எதுவும் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுதியாக நீங்கள் சிக்கனத்தின் சிகரமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், காசு நல்லா வருது, சந்தோஷம் நிறைய இருக்குங்கிறக்காண்டி அள்ளி கொடுத்துட்டு திரும்பியும் கஷ்டப்படாதீங்க. ஏன்னா போன வட்டம் நீங்கள் அப்படி தான் செஞ்சீங்க. உங்கள் கையில் காசு இருந்தால் உங்களுடைய செலவுக்கு ஒரு காப்பி, ஒரு டீ அல்லது ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. ஆனால் வேறு யாருக்காக ஒரு பிரச்சனைனா பட்டு காசு ஒதுக்கி கொடுத்துறீங்க. ஒரு சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஏதோ அன்னதான பிரபு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்போம், 4 பேர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு தனக்கு போகதான் தானங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மறந்துக்கிட்டு செஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்யலாம். அப்போ சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணக்கூடிய செயல்பாடுகளை முடித்த பிறகு வெளியே சொல்லுங்கள். முடிக்கிற முன்னாடி தயவு செய்து யார்ட்டையும் சொல்லாதீங்க, இந்த பிளான் வச்சுருக்கேன், இப்படி செஞ்சு இதில் வெற்றி பெற போகிறேன், சிறப்பாக செய்ய போகிறேன் அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா உங்கள் கூடவே இருந்து உங்கள்கிட்ட எல்லா ரகசியத்தையும் வாங்கிட்டு உங்களுக்கு முன்னாடி போய் கொடுத்து அவங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் சிறப்பான செயல்பாடுகள், மகிழ்ச்சியான விஷயங்கள், கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக நான் சொன்ன அத்தனை விஷயமும் சுப நிகழ்ச்சியிலேருந்து, மகிழ்ச்சியிலேருந்து, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து எல்லாத்திலும் ஏற்றம் கிரகங்கள் கொடுக்க போகிறது.
சரி, எந்த விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது, இந்த கவனமான விஷயத்தை எப்படி சமாளிப்பது, என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. அதாவது இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி வரும் நாளில் விநாயகர் வழிபாடை பின்பற்றுங்க. ஒவ்வொரு சதுர்த்தி திதி வரும்பொழுதும் நீங்கள் விநாயகர் வழிபாடு பின்பற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் உறுதியாக உண்டு. ஒரு மாதத்தில் ஒரு சதுர்த்தி திதியாவது கண்டிப்பாக போய் விநாயகரை பார்த்துருங்க. எல்லாம் முடிஞ்ச தினமும் விநாயகரை பாருங்கள், தப்பே கிடையாது. தினமும் விநாயகரை பார்த்து வழிபாடு செய்யுங்க. ஏற்றங்களும் மாற்றங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க ரொம்ப ரொம்ப ரெடியாக இருக்காங்க. ஃபாலோ பண்ணி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.